ரெடியா இருக்கும். ஓகே, there we go. ரைட். ஸோ நம்ம இப்ப இதுதான் கடைசி கோர்ஸ், இந்த பீமினுடைய கடைசி கோர்ஸ். இதனுடைய டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஸ் அண்ட் தி ஏர்லி சர்ச். ஆதி சபையில் இருந்த தலைவர்கள். ரைட். இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தினுடைய தலைமைத்துவம், தலைவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சொல்லுங்களேன். Are you happy? இல்ல எந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்க சந்திக்கிறீங்க? உங்க மனதுல என்ன ஓடுது? அத பத்தி கொஞ்சம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்களேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவத்துவத்துல தான் இருக்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு தலைவருக்கு கீழே செயல்படுறீங்க, நிறைய மக்களை பாக்குறீங்க. ஸோ உங்களுடைய ஐடியா ஆஃப் இவாலுவேஷன் ஆஃப் இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப், கிறிஸ்டியன் லீடர்ஷிப்பை பத்தி உங்களுடைய இவாலுவேஷன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு 2 பாயிண்ட் தோணுது. ஒன்னு வந்து லீடர்ஸ் சேஃப் சைடா இருக்கணும்னு யோசிக்கிறாங்களோன்னு தோணுது. அது சர்ச்சா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சேஃபா நம்ம இது பண்ணிடணும். நம்ம எடுக்கிற எல்லாத்துலயுமே நம்ம ரொம்ப அவங்கள எப்படி அட்டாக் பண்றது இல்ல, அவங்களுக்கு அப்போஸ் பண்ணி எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி நம்ம இருந்தா நம்மளை சேஃப் சைடு நம்மளை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நான் கேட்டது, நான் கேள்விப்பட்டது, ஒரு சில சர்ச்சஸ்ல சில உண்மைகளை உறக்க சொன்னாலே அந்த ஐயர் அங்கிருந்து மாத்திடுறாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐம் நாட் ஷுர் அது 100% உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒண்ணு. 2வது, உண்மையை கரெக்டா சொன்னா அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சர்ச்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த ஒரு லீடரா இருந்து அவரு கீழே அந்த சர்ச் கொடுத்திருக்காங்க. அவர் அதை கரெக்டா அதை சொன்னா அவருக்கான மரியாதை அங்க மறுக்கப்படுகிறதோன்னு எனக்கு தோணுது. இந்த 2 விஷயம் நான் பார்த்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகே. அதாவது அவங்க லீடர்ஸா இருக்கிறவங்க வந்து அந்த எல்லா தரப்பு மக்களையும் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் எதிர்பார்க்காங்க. ஆனா அது வந்து கண்டிப்பா அது அவங்களால முடியாது. அதே மாதிரி ஒரு சில லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய லெவல்ல நடக்கிறாங்க. அதுவும் நான் பார்த்திருக்கேன். ஓகே. சோ யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து ஐஸ்கிரீம் விற்கிற வேலை தான். ஐஸ்கிரீம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இல்ல, ஆனா பொதுவா சர்ச்சில் விசுவாசிகளோட அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதுதானே இருக்கு. இல்ல அவங்க செய்யற தலைவர் அவங்க வந்து நீங்க எல்லாரோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இல்ல நம்மளால. பட் ஆனா அதற்கான அட்டெம்ப்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க சொல்றதையும் ஆலன் சொன்னதையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம இதை சொன்னா யாரும் ஹர்ட் ஆயிருவாங்களோ, அப்ப யாரையுமே ஹர்ட் பண்ணாம நம்ம அப்படியே போயிருவோம் அப்படின்னு நியாயத்துக்காக, நீதிக்காக அல்லது பைபிள் கான்செப்டுக்கு அகைன்ஸ்டா போறப்போ கூட அதை எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க. ஓகே. அத எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அவங்கள வந்து இல்ல இவர் வந்து தலைவரா இருக்க லாய்க்கே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுவாங்க. அந்த ஒரு போல்ட்னஸ் கம்மியா இருக்குது. மக்களும் மாறிட்டாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப மாறிடுச்சு தலைமைத்துவத்துல. ஓகே, வெரி குட். வேற மத்தவங்க 2 பேர் தான் பேசியிருக்காங்க.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, என்னை பொறுத்தவரையில ஃபாலோவர்ஸ் மேலதான் பிளேம் நினைக்கிறேன். லீடர்ஸ் கூட நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. அவங்க கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறாங்க, இப்படி இருங்க இப்படி இருங்கன்ட்டு. பட் நீங்க அன்னைக்கு அந்த அந்த மீட்டிங்ல நீங்க பேசுனதை நான் கவனிச்சேன். எல்கேஜி நிலைமையில நிறைய பேர் இருக்கிறோம். we are not willing to grow. ஓகே, ரைட். மத்தவங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன் லீடர்ஷிப்பை பற்றிய உங்களுடைய டேக் என்னங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லலாம். அனிதா, காருண்யா, கிறிஸ்டிஜாலாம் பேசலாமே. லீடர்ஸ் வந்து இன்னும் ஸ்பிரிச்சுவல் growthக்கு வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல இப்போ உள்ள சர்ச்சஸ்ல. அதாவது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth-ஆ இல்ல மக்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth-ஆ? இது சர்ச் பீப்புளோட ஸ்பிரிச்சுவல் growth. ஓகே ஓகே. அவங்க வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் இல்ல வேற ஏதாவது நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பாக்குறாங்களே தவிர்த்து சர்ச்சா அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து மறந்துடுறாங்க. சோ ஒரு மாதிரி இந்த என்ன ஃபெல்ட் நீடுன்னு சொல்லுவாங்க, அதை மட்டுமே அட்ரஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிறிஸ்துஜா சொல்றாங்க. குட் பாயிண்ட். வேற ஐ மீன் இதெல்லாம் வந்து ரியல் இஷ்யூஸ். இன்னைக்கு நம்முடைய சர்ச்சஸ்ல மிஷன்ஸ்ல வந்து நீங்க பாக்குற மெஜாரிட்டி ஆஃப் த இஷ்யூஸ் வந்து இது எல்லாமே நீங்க சொல்ற எல்லாமே வந்து அப்ளிகபிளா இருக்கு. அதாவது மேக்ஸ்வெல் அவர் வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் குரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எவ்ரிதிங் ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆன் லீடர்ஸ். எதுனாலும் அது வந்து வீழ்வதோ அல்லது வாழ்வதோ அதுக்கு காரணம் வந்து தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கிராஃப் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வரைஞ்சு காமிச்சிருக்கிறேனான்னு தெரியல. இது வந்து டைம், இது வந்து growth ஆஃப் growth. என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவ உலகத்துல growth ஆஃப் சர்ச்சஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, இந்த growth ஆஃப் சர்ச்சஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இப்படியே போய்கிட்டே இருக்கு. சோ இது வந்து growth ஆஃப் சர்ச்சஸ் வந்து மெஷர் பண்ற லைன். சபைகள், இந்தியாவுடைய சபைகளின் வளர்ச்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. ஆனா சபையில இருக்கிற தலைவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கு. இது வந்து தலைவர்களுடைய வளர்ச்சி. சோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய கேப் வந்து இருந்துகிட்டே இருக்கு, ஷார்டேஜ்.
ஸோ ஆஸ் சச் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தலைவர்களுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு வந்து இன்னைக்கு இருக்குது. சபைகள் வேகமா வளருது, சபைகளுடைய வளர்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனா தலைவர்களுடைய வளர்ச்சின்னு எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு வேகத்துலதான் வளருது. which means there is a gap, ஒரு பெரிய ஷார்டேஜ் இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த தலைவர்கள் அப்படிங்கிறத நீங்க வந்து இன்னொரு ஒரு குவாலிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கிடுவோம். என்ன குவாலிஃபை பண்றேன்? கிரைஸ்ட் லைக் லீடர்ஸ் அப்படின்னு குவாலிஃபை பண்றேன். கிறிஸ்துவை போன்ற தலைவர்கள், கிரைஸ்ட் லைக் லீடர்ஸ் அப்படின்னு குவாலிஃபை பண்ணி மேப் பாத்தீங்க அப்படின்னா, கிராஃப் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. அப்ப கிரைஸ்ட் லைக் லீடர்ஷிப்னு பாத்தீங்க அப்படின்னா கேப் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பயங்கர ஷார்டேஜா இருக்கு. கிறிஸ்துவை போன்று செயல்படுகிற தலைவர்கள், கிறிஸ்துவை போன்று செயல்படுகிற தலைவர்கள் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே டெஃபினிஷன் வந்து எம்பவரிங் லீடர்ஸ், மற்றவர்களை வலுவூட்டுகிற தலைவர்கள் தான் கிறிஸ்துவை போன்று இருக்கிற தலைவர்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, ஐ ஹவ் கம் நாட் டு பி சர்வ்டு பட் டு சர்வ். குமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஊழியம் செய்யவுமே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதான் எம்பவரிங், அதுதான் வலுவூட்டுதல். அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள என்ன இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. வளர்ச்சி வந்து ஒன்னும் பெருசா தெரிஞ்ச மாதிரி இல்ல. ரைட்டு. இப்ப நீங்க இந்த கிராஃபோட ஒத்து போறீங்களா இல்ல வேறுபடுறீங்களா? இது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் தாங்கிறீங்க. ஓகே, வேற மத்தவங்க do you agree or disagree? ஐயா, நீங்க சபை வளர்ச்சின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்றீங்களா எப்படியா? நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் சொல்றேன். இந்தியாவுல சபைகளுடைய வளர்ச்சின்னு எடுத்தீங்கன்னா கிராஃப் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனா அதற்கு ஏற்ற தலைமைத்துவம் வளருதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. அதையும் நீங்க ரீடிஃபைன் பண்ணி கிரைஸ்ட் லைக் லீடர்ஸ் வளர்றாங்களா அப்படின்னா இன்னும் ஷார்டேஜ் வந்து ஆயிட்டே தான் இருக்குது. ஷார்டேஜ் ஆகிறதுக்கு ஒரு காரணத்தை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, இவங்க நீங்க ஒரு சிலரை பார்த்த உடனே சொல்லிடலாம், ஐயோ இவரெல்லாம் எப்படா தலைமைத்துவத்துக்கு வந்தாரு அப்படின்னா தட்டுப்பாடுதான் காரணம். தலைமைத்துவ தட்டுப்பாடு இருக்கிறதுனால நல்ல தலைவர்கள் கிறிஸ்துவை போன்று எம்பவரிங் லீடர்ஷிப் வளராததுனால கண்டவன்லாம் தலைவராயிடும். நியாயாதிபதிகள்ல வேற என்ன, கிதியோனுடைய பையன் தான் நினைக்கிறேன். அவன் ஒரு கதை சொல்லுவான் தெரியுமா? மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க போச்சு. அப்போ வந்து ஒவ்வொரு மரமா போய் கேட்டுச்சு, ஒலிவ மரத்திட்ட கேட்டுச்சு. ஒலிவ மரம் வந்து நான் எப்படியா விட்டுட்டு வருவேன், நான் எண்ணெயெல்லாம் தயாரிக்கிறத விட்டுட்டு வரணுமா, நான் வரமாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ஏதோ ஒரு மரத்தை போய், நல்ல மரம் ஒண்ணு, அதை போய் கேட்பாங்க. அதுவும் நான் எதுக்கு என் வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு. பிறகு கடைசியில ஆள் கிடைக்காம போய் எங்க போய் கேட்பாங்கன்னா முள்ளு மரத்தை போய் கேட்பாங்க. கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? இருக்குன்னா நான் ரெஃபரன்ஸ் சொல்ல வேண்டாமேன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும். சோ கடைசியில பாத்தீங்கன்னா முள்ளு மரத்திட்ட போய் கேட்பாங்க. முள்ளு மரம் என்ன சொல்லும் அப்படின்னா,
2 கண்டிஷன் போடும். ஒண்ணு வந்து நீங்க ஏன் ஷேடோல வந்து உட்காரணும், முள்ளு மரத்துல ஷேடோல போய் எப்படி உட்கார முடியும்? சோ ஒலிவ மரங்களும் மற்ற மரங்களும் கேதுரு மரங்களும் வந்து அதெல்லாம் நல்ல மரங்கள். நல்ல கிறிஸ்தவ பண்பு உள்ள இயேசு கிறிஸ்துவை போன்ற தலைவர்கள் வந்து பல நேரம் ஒதுங்கியே இருப்பதனால, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கேன் வம்பு அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு வந்து எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்காங்க, கம்மியான ஆள்கள் தான் இருக்காங்க. இருக்கிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முள்ளு மரம் மாதிரி இருக்கிற ஆள்கள் போய் உட்கார்ந்துடுறாங்க. ஏற்கனவே ஒரு ஷார்டேஜ் இருந்துகிட்டு இருக்குது. ஷார்டேஜை நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேட்டர். தவறான நபர்கள் வந்து தலைவர்களாக வருவதற்கு அது ஒரு காரணம். சரிதானா? சோ சபை வளர்ச்சி நடக்கிறது, ஆனால் தலைமைத்துவ வளர்ச்சி என்பது இன்னும் ஷார்டேஜ்ல தான் இருக்குது. இன்னும் நீங்க அதை குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் இயேசு கிறிஸ்துவை போன்ற தலைவர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இன்னும் வந்து ரொம்ப கம்மியான தலைமைத்துவம் தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரி, அப்ப இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ்ல வந்து மொத்தம் 5 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டா நான் என்னன்னு சொல்லிடுறேன். மொத்தம் 5 யூனிட் தான் இந்த கோர்ஸ்ல. சோ யூனிட் 1ல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் லீடர்ஷிப். இதான் 1. சோ ஆதி சபையில இருந்த தலைமைத்துவ பண்புகள், தலைமைத்துவ காரியங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து படிப்போம். அதாவது அதுல என்ன அப்படின்னா, பேசிக்கலி வந்து அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல காணப்படுகிற அந்த மாடலை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். லோக்கல் சர்ச், ஒரு அந்தியோகியா சபையில, அந்தியோகியாங்கிற ஒரு லோக்கல் சர்ச்ல இருந்த தலைமைத்துவம், எவ்வளவு பேர் தலைவர்களா இருந்தாங்க. அப்போ அந்த தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம பார்ப்போம். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து இப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் மீனிங் வந்து படிப்போம். இப்ப உதாரணமா அப்போஸ்தலர் அப்படின்னு இருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்ல அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். அப்போஸ்தலர், பிறகு ப்ராஃபட், தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசினா யாரு, அப்போஸ்தலனா யாரு, பிறகு வேற என்ன இருக்கு, அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அவர்கள் இருந்தார்கள், அப்படின்னு போதகர்களாகவும் இருந்தார்கள், டீச்சர்ஸ். இதெல்லாம் யாரு, இதனுடைய இன்னைக்கு இது என்ன அப்படிங்கறதான் நம்ம வந்து முதலாவது யூனிட்ல வந்து படிக்கிறது. 2வது யூனிட்ல வந்து நம்ம எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எபேசியர் 4:11 இருக்கிற அந்த 5 வகையான ஊழியர்கள், அதை பற்றி விரிவான ஒரு விளக்கமா நம்ம படிப்போம்.
இது ஊழியர்களா அல்லது 5 வகையான வரங்களா? இது 5 வகையான பொறுப்பா அல்லது அது ஒரு ஆபீஸா? ஆபீஸ்னா ஒருவேளை தமிழ்ல பதவியா? இதையெல்லாம் நம்ம அக்குவேறு ஆணிவேரா படிப்போம். எபேசியர் 4 தமிழ்ல 9ல இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல 11ல இருக்கும். சோ இதை பற்றி ஒரு விரிவான அலசல். அதோடு கூட ஒரு 2 டெக்னிக்கல் டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு சோடல் லீடர்ஸ், இன்னொன்னு மோடல் லீடர்ஸ். சோடல் லீடர்ஸ்னா இது நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தை வரும் அந்த ஆர்டிக்கிள்ல நீங்க படிக்கிறப்ப. சோடல் லீடர்ஸ்னா நீங்க ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடா சோடா திறந்த உடனே என்ன செய்யும்? கொஞ்சம் குலுக்கிட்டு திறந்தீங்கன்னா பொங்கி வெளியே வரும். பொங்கி வெளியே வரும். சோ சோடல் லீடர்ஸ்னா யாரு அப்படின்னா, பரவலாக வெளி இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்பவர்கள், வெளியே போகிறவர். மோடல் லீடர்ஸ் அப்படின்னா ஒரு உள்ளூர் சபையில் தங்கி ஊழியம் செய்பவர். சரி, இப்ப பவுல் சோடல் லீடரா மோடல் லீடரா? சோடல் லீடர். கரெக்ட். சோ அவ்வளவுதான். அவ்வளோ அளவுக்கு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி அந்த ஆர்டிக்கிள்ல ரொம்ப விளாவாரியா படிப்போம். இந்த 2மே வேணும் நமக்கு. வெளியே போய் ஊழியம் செய்யறதுக்கும் ஆள் வேணும், உள்ளூர் சபையிலேயே இருந்து தங்கி ஊழியம் செய்வதற்கும் ஆள் வேணும். அதனால இதுல சோடலுக்கும் மோடலுக்கும் யாரு பெரியவன்னு சண்டெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. 2 பேருடைய காலிங்கும் டிஃபரெண்ட். 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் வித்தியாசமானது. சோ அதனால அதை நாம் 2வது யூனிட்ல நம்ம அதை படிப்போம். எபேசியர் 4:9 படி என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா நம்ம படிப்போம். 3வது யூனிட் எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபையில தலைமைத்துவத்துல இருந்த இன்னொரு 2 கேட்டகரி ஆஃப் லீடர்ஸை பத்தி படிப்போம். யாரு அப்படின்னா, தமிழ்ல மூப்பர்கள், உதவிக்காரர்கள். இந்த 2 பேரை பற்றியும் ஒரு விரிவான அலசல் நடக்கும். எல்டர்ஸ், என்னாச்சு? ஓகே, எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ், மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள். சோ அவங்களுடைய உண்மையான ரோல் என்ன? இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பைபிள்ல நியூ டெஸ்டமென்ட் சர்ச் லீடர்ஷிப்ல பாஸ்டர்ஸ்ங்கிற ரோல் ரொம்ப இருக்காது. பாஸ்டர்ங்கிற ரோலே ரொம்ப இருக்காது. இந்த பாஸ்டர்ங்கிற ரோலை பண்ணது எல்டர்ஸ் தான் பண்றாங்க. ஏன்னா சபைகள் தோறும் அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். மூப்பர்கள் தான் அந்த சபையை வார வாரம் நடத்துறாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல வெல் ட்ரெயின்டு எல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க புதிய ஏற்பாட்டுல எப்படி செயல்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த உதவிக்காரர்களுடைய வேலை என்ன? இன்னைக்கு உதவிக்காரர்கள் வேலைன்னா காணிக்கை எடுக்கிறது, பாய் போடுறது, இத மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அதோட அவங்க வேலை முடிஞ்சுதா, இல்ல அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் 3வது பகுதியில நம்ம பார்ப்போம். 4வது பகுதி அப்கோர்ஸ் இந்த அந்தியோகியா மாடல் லீடர்ஷிப், ஆன்டியோக் லீடர்ஷிப்பை இன்னைக்கு
நம்மை மீண்டும் மீட்டெடுப்பது எப்படி அப்படின்னு படிப்போம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதை எப்படி மீட்டெடுப்பது? ஏன்னா இன்னைக்கு லீடர்ஷிப் இட் இஸ் இன் அ கேயாஸ். ஹைரார்கி வந்துருச்சு. ஹைரார்கினா நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு கீழே நீ, அதெல்லாம் வந்துருச்சு. அடுத்த குழப்பம் இது கிஃப்டா பதவியா, பொறுப்பா பதவியா, அதுலயே பெரிய குழப்பம் இருக்கு. இதையெல்லாம் குழப்பி எடுத்து கிடக்கிற இந்த சூழ்நிலையில அந்தியோகியாவுடைய சபையில இருந்த அந்த தலைமைத்துவத்தை இன்றைக்கு நாம் எப்படி மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தான் 4வது யூனிட். கடைசி யூனிட் அப்கோர்ஸ் 21ஆம் நூற்றாண்டில் நாம் எப்படி தலைவர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பிராக்டிக்கலா படிக்கிறது தான் 5வது மற்றும் கடைசி யூனிட். இதெல்லாம் படிச்சு அசைன்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா கோர்ஸ் 4 முடிஞ்சது. லீடர்ஸ் கோர்ஸ் இஸ் ஓவர். சொல்றேனா? ரைட்டு. எதுவும் சந்தேகம், கேள்வி? இவ்வளவு நேரம் பேசுனதுல ஓகே, ஒன்னும் சந்தேகம் இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் வருகிற பொழுது சர்ச் அண்ட் மிஷன் இன் பால் பவர்ஸ்ங்கிற ஒரு எழுதின ஆர்டிகிள், அந்த ஆர்டிகிளை கொஞ்சம் வாசிச்சுட்டு வாங்க. அதாவது அது கொஞ்சம் எக்ஸிஜிட்டிக்கல் ஆர்டிகிள். எக்ஸிஜிட்டிக்கல்னா ஒரு வேத பகுதியை எடுத்து அதை பயங்கரமா அனலைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அதனால கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கடினமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் உட்கார்ந்து நிதானமா வாசிங்க. ரொம்ப பிரயோஜனமான ஒரு ஆர்டிகிள். அதை விட அந்த ஆர்டிகிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில அப்டிராக்ட்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. அதை முதல்ல வாசிங்க. கதை சுருக்கம் மாதிரி அந்த ஆர்டிகிளுடைய சுருக்கம் கொடுத்திருப்பாரு. அந்த சுருக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு பிறகு ஆர்டிகிளை வாசிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். சொல்றேனா? ஸோ எனக்கு இன்னொரு மீட்டிங்க்கு அழைப்பு வந்துருச்சு. 9 மணி சொல்லியிருந்தாங்க, இப்பயே கால் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். அடுத்த வாரம் சந்திக்கிறப்போ தயவுசெய்து சர்ச் அண்ட் மிஷன் ஆர்டிகிள் 1 பால் பவர்ஸ் எழுதுனது அதை வாசிச்சுட்டு வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். Any questions? Am I clear? Okay. Right. பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களுடைய தலைமைத்துவத்தை குறித்து, தலைவர்களை குறித்து யோசிக்கும்படியான ஒரு நல்ல கோர்ஸை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் சிறப்போடு படிக்க நீர் உதவி செய்யும். அடுத்த வாரம் வருகிற பொழுது கட்டுரையை வாசித்து அதன் அடிப்படையில் இன்னும் புதிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இரவிலும் எங்களோடு இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. Thank you. Thank you.